கர்த்தருடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக. நாள் 4/7/8/2026. பாவத்தை ஜெயிப்பதில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். யோசுவா 1:9. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று பலமுறை விசுவாசத்தோடு சொல்லுங்கள். நீங்கள் தனியாக போராடவில்லை. தேவன் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார். சோதனைகள் வரும்பொழுது அவருடைய பிரசனத்தை உணர்ந்து தைரியமாக நீதியின் பாதையில் நடங்கள். என்னோடு எப்பொழுதும் இருக்கும் தேவனே, பயப்படாமல் திடனோடு தைரியத்தோடு வாழ உதவிடும். பாவத்தின் சோதனைகளை மேற்கொண்டு உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் 3, 4, குறைந்தபட்சம் ஒரு 5-6 முறையாவது தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபியுங்கள். இதனாலே பொறாமை என்னும் பாவத்தை குறித்ததான வேத வசனங்களை படித்து நாம் தியானிப்போம். பொறாமை ஒரு எலும்புருக்கி என்று வேதம் சொல்லுகிறது. அதை மேற்கொள்வது நமது ஆண்டவர் சொன்னது போல நாமும் சொல்வோம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனத்தை இன்று பலமுறை சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தை உங்கள் கையால் ஒரு முறை எழுதுங்கள். பாவத்தின் சோதனை வரும்பொழுதெல்லாம் வேதாகம வசனத்தை சத்தமாக மேற்கோள் காட்டுங்கள். இதை குறித்ததான ஒரு சிறிய புத்தகத்தை உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறோம். அதை பாருங்கள். அநேகமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பாவத்தினுடைய பட்டியலையும் வேதம் அந்த பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்குரிய வேத வசனங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பயன்பெறுங்கள். இந்த புத்தகம் தேவைப்படுவோர் 9962154036 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த பாவத்தை மேற்கொள்ள முயற்சிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார், ஜெயத்தை கட்டளையிடுவார். இந்த பாடங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இதை எப்படி செய்யணும்ன்றது புரிந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை பிரயோஜனமா இருக்குமானால் நீங்கள் மாத்திரமல்ல அநேகரும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாக்கிற பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் என்னோட கூட இருக்கிறீர், எப்பொழுதும் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு என்னால் வாழ்ந்திருக்க எனக்கு உதவி செய்யும். தேவனே, பொறாமை என்னும் பாவத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும். நீர் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்க உதவி செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நல்மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். May God bless you. டு த பிலீவர்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.